வீவர்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்ம இன்னைக்கு சுவையான கட்லெட் வீட்லயே எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுங்கிறத தான் பார்க்க போகிறோம். நம்ம ஹெல்த்தியாக ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். அதனால் நம்ம மைதா, பிரெட் க்ரம்ஸ் எதுவுமே நம்ம ஆட் பண்ணாமல் எப்படி ஹெல்த்தியான வெஜ் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி புஜ்ஜு லைஃப் ஸ்டைல் குக்கிங் சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்துலேயே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். கட்லெட் செய்கிறதுக்கு ஒரு பேனில் வந்து 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு வெங்காயம் நல்லா ஃபைனாக சாப் பண்ணிக்கோங்க. கட்லெட்டுக்கு பொதுவாகவே பார்த்தீங்கன்னா எல்லாமே ஃபைன் சாப் பண்ணியிருக்கணும். உங்கள்கிட்ட சாப்பர் இருக்குதுன்னா தாராளமாக நீங்கள் அதை யூஸ் பண்ணலாம். ஏன்னா எவ்வளோ ஃபைனாக முடியுமோ அவ்வளோ ஃபைனாக நமக்கு வந்து சாப் பண்ணணும். அதுக்காக அரைக்காதீங்க, டேஸ்ட் மாறிடும். ஸோ ஃபைனாக நல்லா சாப் பண்ண வெங்காயத்தை ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் இந்த மாதிரி சாட்டே பண்ணதுக்கப்புறமேட்டு தக்காளி ஆட் பண்ணலாம். இதுக்கு சீசனிங் நம்ம தாளிக்கிறப்ப யூஸ் பண்ணுற மாதிரி சோம்பு, பட்டை எதுவுமே ஆட் பண்ணிக்காதீங்க. அப்படி பண்ணிங்கன்னா நீங்கள் சாப்பிட்றப்ப ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். தக்காளி சேர்த்த வேணே கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஸோ தட் தக்காளி வந்து கொஞ்சம் ஈஸியாக வந்து உங்களுக்கு சாட்டே ஆகும். அப்படிங்கிறதுக்காக ஒரு 2 நிமிஷம் தக்காளி சாட்டே ஆனதுக்கப்புறமேல பார்த்தீங்கன்னா தக்காளி ஓரளவுக்கு தான் சோட்டையாயிருக்கு. ஸோ இந்த டைமில் நான் வந்து கொடைமிளகாய் ஒரு அரை கொடைமிளகாய் என்கிட்ட இருந்தது. ஸோ அதை ஆட் பண்ணுறேன். வெங்காயம் தக்காளிக்கு அப்புறமேட்டு நீங்கள் என்னென்ன வெஜிடபிள்ஸ் வீட்டில் இருக்கோ எல்லாமே ஆட் பண்ணலாம். இதுதான் ஆட் பண்ணணும், இதுதான் ஆட் பண்ணக்கூடாது அப்படின்னு எந்த ரூல்ஸும் கிடையாது. இப்போ பார்த்தீங்கன்னா நான் துருவின கேரட் வந்து ஒரு அரை கப் வந்து இந்த ரெட் கேபேஜ்னு சொல்லுவாங்க இல்லையா, பர்பிள் கேபேஜ், அதையும் ஆட் பண்ணுறேன். இதுதான் ஆட் பண்ணணும்னு இல்லைங்க. நீங்கள் கேரட் ஆட் பண்ணலாம், கேபேஜில் நார்மல் கேபேஜ் ஆட் பண்ணலாம், காலிஃப்ளவர் ஆட் பண்ணலாம், பன்னீர் கூட ஆட் பண்ணலாம். ஸோ உங்ககிட்ட என்ன வெஜிடபிள்ஸ், இங்கிலீஷ் வெஜிடபிள்ஸ் இருக்கோ அதை எல்லாமே ஆட் பண்ணலாம். இது கூட நான் ஃப்ரோசன் பீஸ் ஆட் பண்ணுறேன். இது ஃப்ரோசன்ன்றதுனால இந்த ஸ்டேஜில் நான் ஆட் பண்ணுறேன். இன்கேஸ் உங்கள்கிட்ட இருக்கிற வந்து ஃப்ரோசன் இல்லை ஃப்ரெஷ் பட்டாணி இருக்குன்னா கண்டிப்பாக அது வந்து வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் ஆட் பண்ணுங்கள். இல்லைன்னா அது வந்து வதங்காது. அப்புறம் நீங்கள் மேஷ் பண்ணுறப்போ அது முழுசாக நிற்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம போட்டிருக்க எல்லா வெஜிடபிள்ஸும் வந்து நல்லா வந்து குக் ஆகிற வரைக்கும் நம்ம சாட்டே பண்ணி எடுத்துக்கிறோம். கிட்டத்தட்ட இது வந்து ஒரு 2 to 3 மினிட்ஸ் வந்து சாட்டே பண்ணுங்கள். அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து காஷ்மீரி மிளகாய் தூள், அப்போ தான் நல்ல கலர் வரும். ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொரியாண்டர் பவுடர், ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், இதையும் சேர்த்துட்டு நல்லா வந்து நம்ம சாட்டே பண்ணிக்கலாம். எல்லா மசாலாவும் கோட் ஆகணும், அதுதான் இதில் வந்து இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து இப்படியே விட்டிங்கன்னா கண்டிப்பாக அது வேகாது. ஸோ ரொம்ப 1/4 கப்புக்கு கம்மியாக கொஞ்சமாக வந்து தண்ணி ஆட் பண்ணுறேன். பிகாஸ் நம்ம எல்லா காயுமே வந்து நல்லா பொடியாக நறுக்கி போட்டிருக்கோம், அதை விட்டுட்டா நல்லா துருவி எடுத்திருக்கோம். ஸோ பட்டாணியும் ஃப்ரோசன் பட்டாணி அப்படிங்கிறதுனால எல்லாமே ஈஸியாக குக் ஆகிடும். ஸோ ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி இருந்தால் போதும். ஸோ அந்த 1/4 கப் தண்ணி நல்லா வந்து ட்ரெயின் ஆகிடுச்சு, அதாவது நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ வந்து இந்த மாதிரி ஒரு மேஷர் வச்சுட்டு நல்லா அதை வந்து மேஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ மேஷ் பண்ணதான் அது நல்லா குக் ஆச்சா இல்லையா அப்படிங்கிறது நமக்கு புரியும். இன்கேஸ் மேஷ் பண்ணுறப்போ உங்களுக்கு சரியாக வந்து அது மேஷ் ஆகலை அப்படின்னா இன்னும் ஒரு 1/4 கப் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. பிகாஸ் கட்லெட் பண்ணுறப்போ வந்து நமக்கு தண்ணி அதிகமாக இருந்ததுன்னா கட்லெட் வந்து குழக்கழன்னு வந்துடும், டேஸ்ட் கரெக்டாக வராது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு கம்மியான தண்ணி தான் நம்ம ஆட் பண்ணணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு எல்லாமே நல்லா மேஷ் ஆகிடுச்சு. ஸோ அந்த 1/4 கப் தண்ணிங்கிறது கரெக்டாக இருந்தது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 2 உருளைக்கிழங்க வேக வச்சு இந்த மாதிரி கட் பண்ணியிருக்கிறேன். உருளைக்கிழங்கு வந்து ஒரு 80 to 85% வெந்தால் போதும். பிகாஸ் ரொம்ப அப்படியே நம்ம மாவு மாதிரி உருளைக்கிழங்கு வச்சுருந்தா அகெயின் ரொம்ப தண்ணி ஆகிடும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து நம்ம இதில் வதக்கிறப்போ இதில் வந்து மேஷ் பண்ணுறப்போ மிச்சம் இருக்க அந்த 10% வந்து வெந்துடும். ஸோ ஒரு 80 to 85% வெந்த உருளைக்கிழங்கு மட்டும் போதும். இப்போ பாருங்கள், லைட்டாக சாட்டே பண்ணதுக்கப்புறம் நான் திருப்பி இதே மாதிரி மேஷரை வச்சு நல்லா வந்து மேஷ் பண்ணி எடுத்துக்கிறேன். அங்கங்கே 1-2 பீஸ் இருந்தால் பரவாயில்லைங்க. பிகாஸ் கட்லெட் சாப்பிட்றப்போ அது வாயில் கடிப்படுறப்போ அந்த ஒரு டேஸ்ட் நல்லாயிருக்கும். நம்ம ரெஸ்டாரண்ட்லேயோ இல்லை நிறைய குட்டி குட்டி ஷாப்ஸ், ஸ்நாக் ஷாப்ஸ்லாம் சாப்பிட்றப்போ பார்த்தீங்கன்னா 1-2 காய் நாக்கில் படும். அப்போ தான் வந்து அந்த ஒரு டேஸ்ட் நமக்கு வந்து என்ஹான்ஸ் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்காக வேண்டி ரொம்ப போட்டு அப்படியே மாவு மாதிரி பிசைய வேண்டாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக எல்லாமே மேஷ் ஆகிடுச்சு, நல்ல ஒரு ஃபார்மேஷன் வந்திருக்கு. ஸோ இப்போ நான் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அவல் ஆட் பண்ணுறேன். நீங்கள் எந்த அவல் வேணாலும் ஆட் பண்ணலாம். நான் சிகப்பு அவல் தான் ஆட் பண்ணுறேன். அப்படிங்கிறதுக்காக நீங்கள் சிகப்பு அவல் ஆட் பண்ணுன்ற எந்த கட்டாயமும் கிடையாது. ஸோ இந்த அவல் எதுக்குன்னா நம்ம போட்டிருக்க தண்ணி எப்படியும் வந்து கொஞ்சமாக அது ஒரு 1/4 டேபிள் ஸ்பூனாவது ஒரு மாதிரி லூசன் ஆகிடும்.
ஸோ அதை வந்து திக்கன் பண்ணுறதுக்காக தான் இந்த அவல். டேஸ்ட்டும் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். நான் செகப்பரிசி போட்டிருக்கிறதுனால கண்டிப்பாக வந்து ஹெல்த் வைஸும் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ குழந்தைங்களுக்கு வந்து அவல் உள்ளே போகிறது பெரிய விஷயம். ஸோ இது வந்து நம்ம தனியாக வச்சுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இதுக்கு உண்டான அந்த டிப்பிங் பேட்டர் ரெடி பண்ணிக்கலாம். ஸோ ஈக்குவல் அமௌண்ட்ஸ் ஆஃப் கார்ன்ஃப்ளவர் அண்ட் ரைஸ் ஃப்ளார், அதாவது அரிசி மாவும் சோள மாவும் ஈக்குவல் அமௌண்ட்டை எடுத்துக்கோங்க. நான் பர்டிகுலராக வந்து அமௌண்ட் சொல்லலை. நான் வந்து ஒரு 5 டேபிள் ஸ்பூன் எடுத்தேன். பட் அகெயின் எனக்கு அது வந்து திருப்பி ஒரு 5 டேபிள் ஸ்பூன் கலக்கிற மாதிரி இருந்தது. ஸோ நீங்கள் என்ன சைஸில் போடுறீங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் இது உங்களுக்கு தேவைப்படும். ஸ்டார்டிங் வந்து ஒரு 5 டேபிள் ஸ்பூன் எடுத்து பண்ணுங்கள். அதுக்கப்புறம் தேவைப்பட நம்ம எதுனா ஒரு 2 மினிட்ஸ் வேலை தான். ஸோ கலக்கிக்கலாம். நான் கொஞ்சமாக இதில் உப்பையும் ஆட் பண்ணியிருக்கேன். ஏன்னா மேல் மாவில் உப்பு இல்லைன்னா அப்புறம் ஒரு மாதிரி பிளாங்காக இருக்குது மேலே கடிக்கிறப்போ. ஸோ அதனால் உப்பு போட்டிருக்கேன். இப்போ பாருங்கள், நம்ம ஆல்ரெடி செஞ்சு வச்சுருந்த அந்த வெஜிடபிள் மிக்சரை வந்து இந்த மாதிரி கட்லெட் ஷேப்பில் நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அடுத்து இதுக்கு மேலே அந்த க்ரன்ச்சி ஃபீலிங் கொடுக்கறதுக்காக அவல் நம்ம ஆல்ரெடி ஆட் பண்ணோம் இல்லையா, அதே அவலில் ஒரு 1/4 கப் எடுத்து இந்த மாதிரி பொடிச்சு வச்சுருக்கேன். இந்த மாதிரி கொரன்னு இருக்கணும். ட்ரஸ்ட் மீ, நீங்கள் வந்து ஒரு பிரெட் க்ரம்ஸோ வேறு எது யூஸ் பண்ணுறதை விட அவலில் இப்படி யூஸ் பண்ணால் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கிறிஸ்ப்னஸ் 2 நாள் ஆனாலும் மாறாது. அஃப்கோர்ஸ் 2 நாள் வைக்க மாட்டோம், வைக்கக்கூடாதுங்க. அந்த அளவுக்கு அந்த கிறிஸ்ப்னஸ் வந்து இருக்கும். ஃபுல் ப்ரூஃப் மெத்தட், அதாவது சமையல் தெரியாதவங்க கூட இது செஞ்சுக்கலாம். அந்தளவுக்கு வந்து சூப்பராக இருக்கும் இது. ஸோ எல்லா சைடும் வந்து அவல் வந்து கோட் ஆகிற மாதிரி பட்டுட்டு நம்ம எல்லாம் இந்த மாதிரி நம்ம செஞ்சு வச்சுருக்க கட்லெட் எல்லாத்தையுமே வந்து இதே மாதிரி கோட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு 2 மினிட்ஸ் இதுக்கு ஒரு ரெஸ்ட் டைம் கொடுங்க. ஸோ தட் அவல் வந்து கொஞ்சம் ரெஸ்ட் ஆகட்டும். நீங்கள் இது கோட் பண்ண உடனே வந்து பொரிக்க ஆரம்பிச்சிங்கன்னா ரெஸ்ட் டைம் வந்து கொஞ்சம் இந்த அவல் வந்து உதிர ஆரம்பிக்கும். அஃப்கோர்ஸ் நீங்கள் எவ்வளோ நேரம் வச்சுட்டு போட்டாலும் எக்ஸ்ட்ரா இருக்க அவல் உதிரத்தான் செய்யும். பட் ஸ்டில் ரொம்ப வந்து உங்களுக்கு கருகவோ இல்லை வேஸ்ட் ஆகவோ கூடாது அப்படின்றதுக்காக எண்ணெய் வந்து பைப்பிங் ஹாட்டாக இருக்கணும். அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த நம்ம போட்டிருக்க கட்லெட்டை வந்து பாதி அளவுக்கு வந்து ஃபில் பண்ணுற அளவுக்கு தான் எண்ணெய் ஓட்டணும். எண்ணெய் வந்து அப்படியே டீப் ஃப்ரை பண்ணுற மாதிரி நீங்கள் போட்டிங்க அப்படின்னா வந்து ஃப்ளேவர் மாறி போயிடும். ஸோ ஷாலோ ஃப்ரை பண்ணுங்கள், இல்லைனா இந்த மாதிரி பாதி அளவுக்கு எண்ணெய் வச்சுட்டு பண்ணுங்கள். நான் ஷாலோ ஃப்ரை பண்ணுறதை விட இது கொஞ்சம் டக்குன்னு ஆகும் அப்படிங்கிறதுனால இது இந்த மெத்தட் காமிக்கிறேன். ஷாலோ ஃப்ரைனா தோசைக்கல்லில் கொஞ்சம் நிறையாவே எண்ணெய் போட்டுட்டு அதை வந்து நம்ம எப்படி தோசையில் ஒரு ப்ரெட்டை வந்து டோஸ்ட் பண்ணி எடுப்போம் அந்த மாதிரி வந்து நீங்கள் டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அந்த அவல் வந்து கொஞ்சம் அப்படி வெளியே வரதான் செய்யும். பட் டோன்ட் வரி, அதை நம்ம ஈஸியாக வடிகட்டி எடுத்துடலாம். ஃபஸ்ட் பாயிண்ட் அண்ட் செகண்ட் பாயிண்ட், இது எண்ணெய் குடிக்கவே குடிக்காது. கிட்டத்தட்ட எனக்கு ஒரு 14 கட்லெட் வந்துச்சு. 14 சுட்டு எடுத்தோம். எனக்கு இதுலேருந்து ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் வந்து குறைஞ்ச மாதிரி இருந்தது. தட் இஸ் ஆல்சோ பிகாஸ் நான் அதை எடுத்து போடுறப்போ அந்த எண்ணெய் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எடுப்போம் இல்லையா, ஸோ அதனாலங்கிறதுனால தான் என்னோட பாயிண்ட்டு. சுத்தமாக என்னால் டிஷ்யூ பேப்பர் வைக்க வேண்டிய அவசியமே இல்லை. அதோட ஃபினிஷை பாருங்களேன், சான்ஸே இல்லை. ஏதோ ஒரு பெரிய ஹோட்டலில் நஜெட்ஸ் வாங்கி சாப்பிட்ட ஃபீல் எனக்கு இருந்தது. அவளோட டேஸ்ட் வந்து ரொம்ப அபாரங்க. நீங்கள் இதில் சிக்கனில் கூட இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப ரொம்ப அருமையாக வரும். கண்டிப்பாக இந்த டிஷ் ட்ரை பண்ணுங்கள். பிகாஸ் அவள் வந்து குழந்தைங்களை சாப்பிட வைக்கிறதுங்கிறது கண்டிப்பாக முடியாது. அதுவும் செகப் அவள் மாதிரி உங்ககிட்ட இருந்து நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ப்ரெட்டை வந்து எப்படியும் சாப்பிட வச்சிடலாம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அண்ட் செகண்ட், அது மைதா அப்புறம் பேக்கிங் சோடா அது இதுன்னு யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ கொஞ்சம் அவாய்ட் பண்ணிவிட்டு நல்லா ஃபுல் அண்ட் ஃபுல், இன்ஃபேக்ட் இதில் வந்து ஒரு 2 பீஸ் கட்லெட் சாப்பிட்டாங்கனாலே நல்ல ஒரு ஹேண்ட்ஃபுல் ஆஃப் அவளும் காய், நல்ல ஒரு பவுல் ஃபுல் ஆஃப் காய் சாப்பிட்டதுக்கு சமம். ஸோ அந்த அளவுக்கு வந்து இதை நம்ம குழந்தைங்களுக்கு வந்து சாப்பிட வைக்கணும். இதை வந்து நார்மலாக ஒரு பவுலில் அவளையும் இன்னொரு பவுல்லையும் காய்கறி வச்சா கண்டிப்பாக சாப்பிட மாட்டாங்க. பட் இப்படி செஞ்சு கொடுக்கறதுனால வந்து எண்ணெயும் ரொம்ப சுத்தமாகவே குடிக்கல, ரொம்ப சுத்தமாகவே குடிக்கல. ஸோ அப்படி இருக்கப்போ வந்து உங்களுக்கு ஈஸி